ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். இந்த விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சாமி கும்பிடோட கடைசி நாள் வீடியோங்க. இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோங்க. வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மதியமாக எல்லாம் சாமிக்கு அண்டி எல்லோரும் வேஷமெல்லாம் போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை வேஷம், கருப்புசாமி வேஷம், இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டு ஊர் விளையாண்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்து எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதனால் இந்த அண்ணன் பொண்ணு வேஷமாகவும், எங்கள் கொழுந்தனார் அதாவது எங்கள் வீட்டுக்காரோட தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் மாப்பிள்ளையாகவும் 2 பேர் வேஷம் போட்டு ஊர்லாண்டு வந்தாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டு வந்தால் அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க. இவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த தம்பி. இவங்க பார்த்திங்கன்னா போன வருஷமே கருப்புசாமி வேஷம் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் தொடர்ச்சியாக கருப்புசாமி வேஷம் போடுறக்காண்டி பாப்பா தாங்க மேக்கப் போட்டு விட்டுட்ருக்கா. நான் அந்த அண்ணனுக்கு சேலையெல்லாம் கட்டி விட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவர் கருப்புசாமி வேஷம் போட்டுட்ருந்தார். இவர் தாங்க மாப்பிள்ளை. இவங்க மாப்பிள்ளை பொண்ணு வேஷம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்க சித்தப்பா அவர் ஒரு வேஷம் போட்டிருந்தார். அவரும் லேடி கெட்டப் தாங்க. அங்கே வீட்டில் தான் மேக்கப் பண்ணலாம். அவர் என் கொழுந்தனார் கருப்புசாமி வேஷம் போட்டு ஊரில் எல்லாம் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. எங்களோட பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் போய் காசு வசூல் பண்ணிட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே எல்லோரும் மஞ்சள் தண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் எல்லோரும் இப்படி தாங்க மஞ்சள் தண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்களாம் உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டுட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மீனா, மணி அண்ணன், ரித்துவினி எல்லாருமே வந்துட்டாங்க. இவர் கருப்புசாமி வேஷம் போட்டதை பார்த்திங்கன்னா ரித்துவினி, மகிழினி, கிறிஸ்துவா எல்லாம் பயந்து ஓடினாங்க. ஆனால் பாப்பா வந்திருக்காங்களே கொழுந்த மக, அது பொண்ணு பயப்படவே இல்லைங்க. அவ்வளோ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த அண்ணன் பொண்ணு வேஷம் போட்டுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மாமச்சம் எல்லோரும் போய் கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்க கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க பையன் பார்த்திங்கன்னா கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சவுண்டே சூப்பராக இருந்துச்சு. அதுதாங்க அந்த பையன் கத்தி காமிக்கிறியான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பூஞ்சோலைன்னு சொல்லுவாங்க. அதாவது சாமி கொண்டு போய் கரக விட்டோம்லங்க, அதுக்கு அதை எங்கள் ஊரில் பூஞ்சோலைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி அந்த இடத்துக்கு பொங்கல் வைக்கிறக்காண்டி எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கோம். ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா திருவிழா முடிஞ்சுங்க. அடுத்த வருஷம் தாங்க இந்த திருவிழா. அதாவது ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில. செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க திருவிழா. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போனா தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.